மையமாக கொண்ட பிரபல அரசியல் குடும்பம் ஒன்றின் மூலம் வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் தலைநகர் கொழும்பில் 70 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான காணிகளை விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பில் இருந்து வெளிவரும் சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நிதிச்செலவை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை நடத்த கோரி லஞ்சம் ஊழல் பற்றிய விசாரணைகள் ஆணைக்குழுவில் எதிர்வரும் வாரத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். இதற்கு முன்னர் கோட்டை தூவ பாதையில் 54 வேர்சஸ் காணியை விலைக்கு கொள்வனவு செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த அதிசொகுசு வீட்டு காணியுடன் இணைந்து காணப்படும் 4 காணிகளையும் விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்திற்கான சாட்சிகள் தம்மிடம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2006ஆம் ஆண்டு நிதிச்செலவை சட்டத்தின்படி இந்த காணிகளின் உரிமையாளர்கள் யார், இந்த காணிகள் யாருடைய பெயரில் விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டன என்பதை உடனடியாக ஆராய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குள்ளான கோட்டை தூதுவ பாதையில் 54 பேர்சஸ் காணிக்கு மேலதிகமாக அதன் அருகில் 18 பேர்சஸ் 72 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியும் 54 பேர்சஸ் 216 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியும் 18 பேர்சஸ் 72 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியும் 30 பேர்சஸ் 105 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியும் இவற்றுடன் உள்ளடங்குவதாக அவர் விவரங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதன்படி இதற்கு முன்னர் விலைக்கு வாங்கிய 54 பேர்சஸ் காணியில் கட்டப்பட்ட வீட்டில் பாதுகாப்பு சேவைகள் பல படுத்தப்பட்டுள்ளதுடன் குளிரூட்டப்பட்ட அறைகளும் 12 நாய்களை சொகுசாக வளர்த்து வருவதாகவும் நீச்சல் தடாகம் உட்பட அதிசொகுசு வீடு ஒன்று இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.